தசாவதார பிரார்த்தனை. வேதங்களை கவர்ந்து சென்று கடலில் ஒளித்து வைத்த வலிமை மிக்க சோமகாசுரனை வதம் செய்வதற்காக மத்ஸ்யாவதாரமெடுத்து உலக உயிர்களை காத்தவனே, துளசி மாலை அணிந்தவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். அலைகளை உடைய திருப்பார்கடலை அமிர்தம் வேண்டி கடைந்த போது தேவர்களின் உயிர் காப்பதற்காக மந்திர மலையை தாங்கும் ஆமை வடிவம் எடுத்தவனே, உன் பாதங்களுக்கு வணக்கம். பரந்த பூமியை பாயாக சுருட்டி பாதாளத்தில் மறைத்து வைத்த இரண்யாட்சனை வதம் செய்வதற்காக கொம்புடையவராக அவதாரம் எடுத்து உலகை மீட்டவரே, திருமகள் வீற்றிருக்கும் திருமார்பை உடையவரே, உந்தன் கமல பாதங்களுக்கு நமஸ்காரம். மலை போன்ற பெரிய மார்புடைய இரண்யனை கொன்று பக்தன் பிரகலாதனை காக்க தூணை பிளந்து கொண்டு வெளிவந்த நரசிம்ம மூர்த்தியே, உங்கள் பொற்பாதங்களுக்கு வணக்கம். கஷ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக பிறந்து ஆணவம் கொண்டிருந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் மண் கேட்டு சென்று உலகை ஈரடியால் அளந்து 3ஆம் அடியை அவன் தலையில் வைத்து ஆட்கொண்ட வாமன மூர்த்தியே, உந்தன் செந்தாமரை பாதங்களுக்கு வணக்கம். தவ வலிமை மிக்க ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்து மறையோர்களை மதிக்க தவறிய அரசர்களை முழுவதுமாக அழித்து வேதத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்திய பரசுராம மூர்த்தியே, ஐவகை ஆயுதங்களை ஏந்தியவரே, உந்தன் வெண்பஞ்சு பாதங்களுக்கு வணக்கம். அயோத்தி மன்னர் தசரதருக்கும் அன்னை கௌசல்யைக்கும் மகனாக பிறந்து விஸ்வாமித்ர முனிவருடன் சென்று யாகத்தை காத்து அகலிகைக்கு சாப விமோச்சனம் தந்து ஒருத்திக்கு ஒருவனாய் வாழ்ந்து ஒழுக்கம் பேணிய உத்தம ராமபிரானே, நின் செங்கமல பாதங்களுக்கு வணக்கம். வசுதேவருடைய மனைவியாகிய தேவகியின் வயிற்றில் 3 மாதங்களும் பிறகு அவரது இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில் 7 மாதங்களும் தங்கி இருந்து பிறந்தவராகிய பலராம சுவாமியே, உயிர்களை காக்கும் சிறப்புடையவரே, பளிங்கு போன்ற வெண்ணிறம் கொண்ட மனத்தை உடையவரே, தூயவரே, உங்களின் தங்க திருவடிகளுக்கு வணக்கம். வடமதுரை நகரில் வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யமுனை கரையில் அன்னை யசோதையிடம் வளர்ந்து தயிரும் வெண்ணையும் திருடி உண்டு காளிங்கன் என்ற பாம்பின் மீது நடனமாடி கோபியருடன் கொஞ்சி மகிழ்ந்து பாண்டவர்களுக்காக போராடி தர்மத்தை காத்த தனிப்பெரும் செல்வமான கிருஷ்ணா, உன் ஒளி பொருந்திய திருவடிகளுக்கு வணக்கம். தேவர்கள் துதிக்க ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் குதிரையில் வரும் கல்கி அவதாரமே, உனக்காக கொண்டு வந்த இந்த மலரை என் தும்பிக்கையின் சூடுபட்டு வாடுவதற்குள் வாங்கி செல் ஆதி மூலமே என்று கதறிய யானை வடிவிலான கஜேந்திர ஆழ்வாருக்கு உடனே வந்து அருள் செய்தவரே, அன்பர்கள் விரும்பும் அனைத்தையும் கொடுத்தருளும் லக்ஷ்மி நாராயணனே, உங்கள் திருவடிகளுக்கு வணக்கம். நமோ நாராயணா.